ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம்தான் உனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலாகவே இருக்கிறது. அது என்னவென்றால், நம்ம யாரும் நம்பவே இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் நமக்கு துரோகங்களையே செய்கிறார்கள். ஆனால் நாம் மட்டும் எதற்காக மற்றவர்களை சுலபமாகவே நம்பிவிடுகிறோம். சுலபமாகவே அவர்களுக்கு இது கிடைக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும் என்று சுலபமாக நம்புகிறோம். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் சுலபமாக ஏன் நம்மை நம்புவதில்லை. உண்மையான விஷயத்தை பற்றி பேசினால் கூட இவள் பொய்தான் பேசுகிறார் என்று எதற்காக சொல்கிறார்கள்? அப்படி என்றால் நான் என்ன அவ்வளவு கெட்டவளா? என்னை யாருமே நம்பவில்லையே, அவ்வளவு கெட்டவளா? என்னை புரிந்து கொள்ள இங்கு யாருமே இல்லையா சாயி என்று நீ நினைக்கிறாய். அம்மா, உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று நினைக்காதே. மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் அல்ல. ஏனென்றால் இன்று உறவாக இருப்பார்கள், அவர்களுக்கு அதே பிடிக்கவில்லை என்றால் எதிரியாக கூட மாறிவிடுவார்கள். அதனால் அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக கூட நீ நினைக்க வேண்டாம். புரிகிறதா என் தங்கமே? மனிதர்களானவர்கள் இன்று ஒரு மாதிரி பேசுவார்கள், நாளை ஒரு மாதிரி பேசுவார்கள். அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக நினைத்தால் உன்னால் அடுத்தடுத்த கட்டங்கள் வாழ முடியாது. அதனால் எல்லா நிமிஷமும் தெய்வம் உன்னை புரிந்து வைத்திருக்கிறதா என்பதை மட்டும் பார். தெய்வமானது உன்னை புரிந்து வைத்திருக்கிறது என்று உனக்கும் தெரியும். அம்மா, உன்னுடைய மனநிலைமையை இங்கு யாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் அல்ல. உன்னுடைய மனநிலைமையை நான் புரிந்து கொள்வேன். எல்லோருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது ஒரு பொழுதும் புரியாது. ஏனென்றால் யாருக்கும் மற்றவரை பற்றி யோசிக்கும் அளவுக்கு தைரியமும் இல்லை. அவர்களை பற்றி புரளித்தான் பேசுவார்களே தவிர இவள் நல்லவள், இவள் நல்லதுதான் செய்கிறாள் என்று பேசவும் மாட்டார்கள். அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒருவன் வீணாக போனால் சந்தோஷப்படும் உறவுகள், அதுவே நல்லது நடந்தால் சந்தோஷப்பட மாட்டார், கெட்டது நடந்தால் சந்தோஷப்படுவார்கள், நல்லது நடந்தால் சந்தோஷப்பட மாட்டார்கள். இதுதான் உறவுகள். இவர்களை எல்லாமா நினைத்து நீ கவலைப்படுகிறாய்? இவர்கள் என்னை நம்பவில்லை, அவர்கள் என்னை நம்பவில்லை என்று. அம்மா, யாரை பார்த்தாலும் சிரி. அதனால் எல்லோரையும் நம்பிவிடாதே. யாரிடம் வேண்டுமானாலும் பேசு, ஆனால் அளவோடு பேசு. எல்லோரும் உன்னை நம்ப வேண்டும் என்று நினைக்காதே. நம்புபவர்கள் நம்பட்டும், நம்பாதவர்கள் எப்பொழுதுமே தூரமாகவே நிற்கட்டும். தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. இதைவிட உனக்கு வேற என்ன கவலை? சாய் இருக்கும் பொழுது, ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு துணையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நீ என்ன தெரியுமா நினைக்க வேண்டும்? நமக்கு நம் அப்பா இருக்கிறார், நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து வாழ வைக்க. யார் என்ன செய்தாலும் நமக்காக துணை உண்டு நம் சாய். இதை தவிர என்ன வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். நீ நன்றாக யோசித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் புதிதாக நடந்திருக்கிறது என்பதை யோசி. நீயே மிரண்டு போகும் அளவுக்கு சந்தோஷமானது உன்னுடைய வாழ்க்கையில் வரும். கடவுளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான நல்லதெல்லாம் செய்ய வேண்டும், எந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்பது தெரியும். அதனால் நீ எந்த ஒரு நிலையிலும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய நிலைமையானது மிக மோசமாக இருக்கிறது என்பதை அறிந்து நான் உனக்கு உதவி செய்யவே ஓடோடி வந்துவிட்டேன். தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக உன்னோடு தெய்வம் இல்லை என்று நினைத்து விடாதே. உன்னோடு தெய்வங்கள் நாங்கள் இருக்கிறோம். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் அழகழகாக கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் இருக்கும் பொழுது நீ கவலைப்படக்கூடாது. உன்னுடைய தூக்கத்தில் கூட எழுப்பிவிட்டு உனக்கு யார் துணையாக இருக்கிறாள் என்று கேட்டால் கூட நீ சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே, என்னோடு சாய் இருக்கிறார், எனக்காக எல்லாம் செய்வதற்கு என் அப்பா இருக்கிறார் என்று. நிச்சயமாகவே சொல்கிறேன், நாளை விடியலானது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். பௌர்ணமி நேரத்தில் அந்த நிலா எவ்வளவு பகல் போல வெளிச்சத்தை கொடுக்கிறதோ உன்னுடைய வாழ்க்கையில் இருண்டு போய் இருக்கும் அந்த இருட்டை ஒழிக்கும் இப்பொழுது இருக்கும் இந்த பௌர்ணமி நிலா. அதுவும் முக்கியமான இந்த இரவு உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயமான எல்லா கெட்டதுகளையும் நீக்கி நல்லதுகளை நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்க்கும். யாரெல்லாம் உன்னை தோற்கடிக்க வேண்டும், யாரெல்லாம் உன்னை
எல்லா நாளும் கலங்க வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பாடமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கப் போகிறது. நிறைய நேரம் உன்னுடைய வாழ்வில் நான் துணையாக இருக்கிறேன். நிறைய நேரம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தந்திருக்கிறேன். உன்னுடைய நிலைமைகளானது எப்பேற்பட்டது என்பதை தெரிந்துதான் அம்மா பொறுமையாக இரு, இந்த விஷயத்தை செய், அந்த விஷயத்தை செய் என்று உனக்கு ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து சொல்லியிருக்கிறேன். என்னை கூட யாரும் புரிந்து கொள்வது இல்லை, என்னையே யாரும் புரிந்து கொள்ளவில்லை. உன்னை எப்படி புரிந்து கொள்வார்கள்? இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயங்கள் செய்யக்கூடிய நானே என்ன செய்தீர்கள் சாயி என்று ஒரே ஒரு வார்த்தையால் என்னை அசிங்கப்படுத்தி விடுகிறார்கள். ஆனாலும் நான் எதையுமே பொருட்படுத்தாமல் என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு வாழ வைத்து கொண்டு தானே இருக்கிறேன். உன்னையும் இதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வார்கள். நீ தேடும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிச்சயமாகவே உனக்கு எல்லாவற்றுக்கும் துணையாகவும் எல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாகவும் கண்டிப்பாகவே உனக்கு நான் இருப்பேன். நம்பிக்கை மட்டும் இருக்கட்டும். எல்லா நேரத்திலேயும் துணையாக நான் இருக்கிறேன். எதுவாக இருப்பினும் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் நீ எது சொன்னாலும் நம்பி உன்னை ஒவ்வொரு நாளும் இன்பத்தோடும் துன்பம் இல்லாமலும் வாழ வைக்க நான் இருக்கும் பொழுது கவலை எதற்கு? இந்த நாள் மிகப்பெரிய இனிமையான நாளாக உனக்கு அமையும். அதில் எந்த ஒரு சிறிய மாற்றம் கூட, நான் சொன்னதில் எந்த ஒரு சிறிய மாற்றம் கூட இல்லை. எல்லாமே அப்படியே நல்லபடியாகவே நடக்கும். சிரித்து சந்தோஷமாக இரு. நான் கண்டிப்பாகவே எல்லாம் உனக்கு சகலமும் நடக்கும். இனிமேல் இந்த இரவோடு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அழுக்குகளும் போனது. எல்லா சந்தோஷங்களும் விடியலும் நிச்சயமாகவே வரும். வாழ்க்கையில் இனிமேல் இந்த சாய் கவலைப்படவே விடமாட்டேன். அற்புதமும் அதிசயமும் எல்லா விதத்திலும் உனக்கு கூடவே இருந்து உனக்கு ஒவ்வொன்றாக செய்து வாழ வைப்பேன். கேட்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறதோ அதே போல நடக்கும் பொழுதும் ஆனந்தமாக இருக்கும். ஆனந்தத்திற்கு எந்த ஒரு குறையும் இனிமேல் இருக்காது. நிறைய விஷயங்கள் நீ என்னிடம் கேட்டாய். நீ கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக இனிமேல் நான் பார்த்து 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 கண்டிப்பாக தருவேன். நல்லதே நடக்கட்டும். இனிமேல் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.